பிளான் சொதப்பிடுச்சு. ஆன்ட்டி, என்னடா? எங்க பாட்டி அயன் பாக்ஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. எதுக்கு? கலையோட புது ட்ரெஸ் கசங்கிடுச்சு, அதை அயன் பண்ணணும். சரி, அது இருக்கட்டும். நீ உட்கார். உங்க அம்மா என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களாடா? இல்லையே. டேய், ஓட்டு போலாம். அசிங்கமா இல்ல உனக்கு? ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஜம்முன்னு ரெடி ஆயிருக்க? நீ சுத்த வேஸ்டடா. நேத்து என்னமோ பெருசா எப்படி எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது நானும் பாக்குறேன்னு சவால்லாம் விட்ட. இப்ப என்னடா ஆச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போகுது. ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருந்தா பண்ணிருப்பேன். நீ என்னடா பண்ண முடியும்? சின்ன பையன். உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்க அம்மாவுக்கு தான் தெரியாது. அப்படிலாம் இல்லையே, எங்க அம்மாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். சரி, உன்னை அவங்களுக்கு பிடிக்கும்னா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி இன்னொரு கல்யாணம் அவங்க பண்ணாம இருந்திருக்கணும்ல. ஆனா அப்படி நடக்கலையே. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா உங்க அம்மா உன்னை ஏமாத்துறாங்கன்னு? சரி விடுடா, சின்ன பையன். உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன? உன்னையும் கலையையும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க அம்மாவும் சிவமும் நல்ல தோஸ்தாயிட்டாங்க. உங்க அம்மாவுக்கு இனி அவ ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரத்துல உன்னையும் அக்காவையும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்ப லீவுக்கு மட்டும்தான் நீங்க வந்துட்டு போக முடியும். அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், அத சொல்லுங்க. அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்காம இருக்கணும்னா அந்த தாலி செயினை தூக்கிடணும். உன்னால முடியுமா? என்னடா பாக்குற? தப்பு. தப்புதான். உங்க அம்மா செய்யறது மட்டும் நியாயமா? டேய், தப்புக்கு தப்பு சரியா போச்சுடா. நான் என்ன அந்த செயினை திருடி வேற ஏதாவது பண்ணவா சொல்றேன்? இப்போதைக்கு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 4-5 நாள் கழிச்சு இங்க கடந்துச்சு அங்க கடந்துச்சுன்னு திருப்பி கொடுத்துடலாம். பாரதி, உனக்கு உன் அம்மா வேணுமா இல்லையா? வேணும். அந்த சிவத்தை உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். டேய், என்ன பண்ற? ஒன்னும் இல்லையே. என்னடா? ஒன்னும் இல்லையே. அதிசயமா பாட்டி ரூம்குள்ள வந்திருக்க. பால் ஒன்னு தூக்கி போட்டேன், அது பாட்டி ரூம்ல விழுந்துருச்சு, அதான் எடுக்கலான்னு வந்தேன். பாலா? எங்க எடுத்துட்டியா? தேடி பார்த்தேன், பாலை காணோம். உன் மொழியே சரியில்லையே. உன்னை பார்த்தா பால் எடுக்க வந்தவ மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? என்னவோ பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு என்ன கேள்வி கேக்குற? காலையில இருந்து நீ ஒரு மாதிரியாவே சுத்திக்கிட்டு இருக்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது உன் மண்ணிலே கொட்டிப்பிடுவேன். ஆமா ஆமா, கொட்டுவ. அது வரைக்கும் என் கை பூ பறிக்கும். டேய், கையில என்னடா? கையில என்னன்னு கேக்குறல்ல,
அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் கைய காட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல. கைய காட்டுடா. என்னடா விளையாடுறியா? டேய் அந்த கைய காட்டு. என்னடா விளையாடுறியா? ரெண்டு கையும் ஒன்னா காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல. இப்ப நீ காட்ட போறியா இல்லையா? படா. இனிமே என் பாட்டி ரூம்குள்ள வந்த அவ்வளவுதான். போ. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, கல்யாணம் தான் அவசர கதியில முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் கல்யாணம் மாதிரியே இருக்கு. இவனை அவ்வளோ தூரம் ஏத்தி விட்டோம். இவன் என்னடானா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ச்சே, நம்ம இவ்வளோ கேவலமா போயிட்டோமே. சிவத்தை நேரா எதிர்க்க முடியாம சின்ன பையன் ஏதாவது செய்வானான்னு எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சிவம், நீ போய் அன்பு பக்கத்துல உட்கார்றா. ஓ என்ன புதுசு புதுசா என்னென்னமோ பண்றீங்க? பக்கத்துல ஏன் உட்கார சொல்றீங்க? அது இல்லம்மா, செயினை மாத்த போறோம்ல, அத புருஷங்கையால மாத்தினா ரொம்ப சிறப்பு. சிவம், நீ போய் உட்காருப்பா. போ. எல்லாரும் சேர்ந்து இவங்கள ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? லட்சுமி, மாலையை எடுத்து கொடு. இந்தப்பா. சிவம், அன்பு கழுத்துல மாலையை போடுப்பா. சிவா, அந்த குங்குமத்தை எடுத்து அன்பு நெத்தியில வச்சு விடு. ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு நல்லா சாமியை கும்பிடுங்க. இந்த உலகத்திலேயே என்ன நேசிக்கிறதுக்குன்னு சிவம் மட்டும்தான் இருக்கான். எனக்கு ஒரு மனைவி வேணுங்கிறத விட என் பொண்ணுக்கு அம்மா வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். என் பசங்களையும் அவன் பசங்களா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே எனக்கு மனைவியை கொடுத்துருக்கீங்க. அவ கூட நான் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த தாலியை மாத்திக்கிறேன். நீ தான் அந்த நம்பிக்கையை காப்பாத்தி தரணும்.
கழுத்துல இருக்க தாலி எடுத்துட்டு செயின்ல கோத்துரு. லட்சுமி போ. ம். என்னங்க தாலி செயினை காணுங்க. ஆ? டேய், உன்னை லேசா நினைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு சும்மா அசால்ட்டா நிக்கிற. பாக்ஸ்ல இருந்த செயின் எப்படி காணாம போச்சு? தெரியலையேங்க. போ, சாமி படத்திட்ட வச்சிருக்கியா பாரு, போ. அன்பு, எப்படா காணாம போச்சு? தெரியலையே மாமா. அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாம. இல்லங்க, அங்க எங்கேயும் இல்ல. அங்க நான் இந்த எதிரே டப்பாக்குள்ள வச்சிருக்கியா தான் வச்சு இங்க பாரு. வச்சிருந்தேன். நல்லா பாரு. பாக்ஸ்ல இல்லையேங்க. அதுல இருக்கிற பேப்பர் இருக்கு, ஆனா செயினை காணுமே. தப்பு பண்ணிட்டேங்க. நான் அதை கையிலேயே வச்சிட்டு இருந்திருக்கணும். என்ன லட்சுமி இப்படி அசால்ட்டா இருந்துட்டியே? அப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கதான் இருக்கும். வேற ஏதாவது செயின் இருந்தா கொடுங்க, மாத்திக்கலாம். தாலி கோக்குற மாதிரி புது செயின் எதுவும் இல்லையே. நான் வேணும்னா என்னோட செயின் தரட்டுமா? இல்ல வேண்டாம். பக்கத்துல தானே கடை. நான் போய் புது செயினை வாங்கிட்டு வந்தேன். இல்ல சிவா, மனையில உட்கார்ந்துட்டா எழுந்திருக்க கூடாது. என்னம்மா நீங்க? லட்சுமி என்ன அந்த காலத்திலேயே இருக்கிய? செயினை காணுன்னு வாங்கிட்டு வர போறான். போட்டு விடு. டேய் சிவம், நீ போயிட்டு வாடா. இப்ப இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு கூட செயினை மாத்திக்கலாம். என்ன அன்பு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் போய் செயினை வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். சிவம், ஜாகிரதையா போயிட்டு வா. சரிப்பா. வாங்க எல்லாரும் உட்காருங்க, வாங்க. அன்பு, எனக்கு எதுவும் ஆகாது. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன அன்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. ஏமா, இந்த வீட்ல என்ன விசேஷம்? தாலி பிரிச்சு கோக்குறாங்க. சரி, நீங்க போங்க. அன்பு, தாலி பிரிச்சு கோக்குற அளவுக்கு வந்துட்டீங்க. பொண்டாட்டியாவே மாறிட்டல. பாத்துருவோண்டி. என்ன அன்பு, முன்னாள் புருஷன் வந்ததும் சொல்லி வச்ச மாதிரி வாசல்ல வந்து நின்னு வரவேற்கிற. சி, வாய மூடு. உன்னை எதுக்கு நான் வரவேற்க போறேன்? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ எப்ப எனக்கு மரியாதை கொடுத்துருக்க? ஃபங்க்ஷன்லாம் நடத்துறீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. பாத்தியா,
சரியா டயத்துக்கு வந்து நிக்கிறேன். அதான் பாஸ்கர். நீ எதிர்பார்த்திருக்க மாட்டிய. பாஸ்கர், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, உன்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டான்னு நான் பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு. நல்ல காரியம் நடக்க போதா? நான் இருக்கும்போது நடக்க விட்டுருவோமா? ஏன் அன்பு, அவனை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ என்னன்னா அவன் தான் அவன் புருஷன் அப்படிங்கிறவன் நடந்துக்கிற. ஏய், தேவையில்லாம பேசாத. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. அந்த வக்கீல் கொடுக்கிற தைரியத்தில் தானே இப்படி ஆடிட்டு இருக்க. இன்னைக்கே அந்த ஆட்டத்தை நிறுத்திடுறேன். பாஸ்கர், உனக்கு தான் என்ன பிடிக்கல. ஆமா, அப்புறம் ஏன் என்ன துரத்துற? உனக்கு உண்மையிலேயே குழந்தைங்க மேல அக்கறை இருந்தா கூட பரவாயில்ல. நீ என்ன பழி வாங்குறதுக்காக அவங்கள யூஸ் பண்ணலான்னு பாக்குற. அது நடக்கவே நடக்காது. எதுக்குடா சிரிக்கிற? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. வேற வேலை இல்லையா உனக்கு? ச்சீ. ஏய், என் வேலையே உன் வாழ்க்கையை அழிக்கிறதுதான். அதை தவிர இந்த உலகத்துல வேற வேலை என்ன இருக்கு? உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது கெடுக்குதாண்டி வந்து நிப்பேன். உனக்கு வாங்கினதெல்லாம் பத்தாது, நீ திரும்ப அடிதான் வாங்க போற. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? வக்கீல கட்டினத உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உனக்கெல்லாம் இங்கேயே சம்பவம் செஞ்சிருவேன். ஏய் டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? டேய், என் பொண்டாட்டி புள்ள குட்டியை பார்க்க வந்தேன். சரி விடு, என் புள்ள குட்டியை பார்க்க வந்தேன். பாஸ்கர், இங்க பாரு, வீட்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. சரி, பிரச்சனை பண்ணாம மரியாதை இங்க இருந்து போயிடு. போல என்ன பண்ணுவேன்? டேய் சும்மாரா, மதுரை போலீஸை கூப்பிட்டு என்ன ஜெயில தள்ள பார்த்த. அதை உடைச்சிட்டு எப்படி வெளியே வந்த பார்த்தல, அதான்டா பாஸ்கர். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? உன்னால என்னோட ஃபங்க்ஷன் நடக்குது, சொன்னா கேளு. வேண்டாம், நீ வா. ஏய், பாக்ஸ்ல இருந்த செயின் எப்படிதான் காணாம போச்சு? அதான் எனக்கும் தெரியல. தோ சிவம் வந்துட்டான். சிவம், சிவம், செயின் வாங்கிட்டு வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டேன்ப்பா. அம்மாட்ட கொடு. இந்தாங்க. இருப்பா. லட்சுமி, கொண்டு போய் அங்க வை. ஓ, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து உட்காருங்க. வாங்க. செயினை தொலைச்சாலும் புதுசா போய் வாங்கிட்டு வந்துட்டல. என்ன பாரதி, உன் டக்கு அவ்வளவுதானா? ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க. சிவா, அந்த குங்குமத்தை எடுத்து அன்பு நெத்தியில வை. லட்சுமி, அந்த தாலி செயினை எடுத்து கொடு. நல்லா வேண்டிக்கிட்டு எடு. இந்தப்பா, இந்த கயிறு அவ கழுத்துல போட்டுக்க சொல்லு. இந்த குடுமா.
சிவம் போட்டு விடுப்பா. ம். ஏய், ஏய். ஐயோ